இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இம்மட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் இயேசுவே புகலிடம் நிகழ்ச்சியின் மூலமாக நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களோடு சில காரியங்களை பேசுவது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கான தேவ பலன். உண்மையாக கடந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இயற்கை பேரழிவுகள் தொடர்ச்சியாக சில சூழ்நிலைகளின் நிமித்தம் நேபாள் தேசத்துக்குள் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து நான் சொல்லியிருந்தேன். கடந்த நாட்கள்லேயும் ஒரு விமான விபத்தை கேள்விப்பட்டீங்க. 19 பேர் மரித்து போனார்கள் என்று சொல்லி எங்களுடைய பிரயாணங்களில் அது ஒரு தடையாக இருந்தது இந்த நாட்களில். ஆனாலும் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல வாஞ்சிக்கிறேன். என் அன்பு தேவஜனமே, தொடர்ச்சியாக நேபாளுக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அநேக போதகர்கள், அநேக சபைகள், அநேக குடும்பங்கள், அநேக வியாபார நண்பர்கள், பிஸ்னஸ் பீப்புள், ஆர்கனைசேஷன்லாம் வச்சுருக்கக்கூடிய நிறைய பேர் நேபாளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாரத்தோடு எழும்புவதை இந்த நாட்களில் நான் பார்க்கிறேன். நீங்கள் யார் மூலமாக நேபாளுக்கு உதவி செய்கிறீர்கள் அல்லது எந்த ஸ்தாபனத்தின் மூலமாக நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்பதெல்லாம் நான் யோசிப்பதில்லை. என்னுடைய ஒரே நோக்கம், நேபாள் தேசம் சந்திக்கப்பட வேண்டும், 3 கோடி ஜனங்களுக்கும் இயேசு அறிவிக்கப்பட வேண்டும். அழிவிலிருந்து, அறியாமையிலிருந்து, அக்னியிலிருந்து, மூட பழக்க வழக்கத்திலிருந்து என் தேசம் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும். 3 கோடி ஜனங்களுக்கும் இயேசு அறிவிக்கப்பட்டு அந்த சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள். நேபாள் தேசம் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலின் பேரிரைச்சலின் சத்தத்தை இன்றைக்கு கேட்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு காரியம் அல்லது ஒரு பெரிய செய்தி உண்மையாக நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். ஏன்னா உங்கள் எல்லாருடைய ஜெபங்களும் அவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நான் உணர்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் இன்றைக்கு உங்கள்கிட்ட ஒரு ப்ராக்டிக்கல் செய்தி கொடுக்க போகிறேன். அதாவது நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம எல்லாருமே ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகை எப்படிங்கிறத யோசிக்கிறோம். இயேசுடைய 2வது வருகை தான் எங்களுக்கு பெருசுன்னு காத்திருக்கிறோம். இங்கே கண்ணை மூடினா அங்கே கண்ணை திறந்துருவோம். இப்படி நிறைய நம்பிக்கைகள் நம்ம இடத்துல இருக்குது. ஆனாலும் நம்ம சில நேரங்களில் சின்ன ஒரு இழப்பு, சின்ன ஒரு நஷ்டம், சின்ன ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒன்று வரும் பொழுது நம்முடைய சுயரூபம் வெளிப்படுகிறது. நம்மிடத்தில் கூடிய சுயத்தை வெளியே கொண்டு வந்துடுறோம். நம்முடைய முக நாடி வேறுபடுகிறது. ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னு சொன்னால், நமக்குள்ளால் தாங்க முடியாத அல்லது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அதனால் உள்ளே உறங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிருகம் வெளிப்படுது. அநேக ஜனங்களை நான் பார்க்குறேன், நல்ல ஆண்டவருக்குள்ளே இருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு இழப்பு, அது மரணமாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், வியாதிகளாக இருக்கலாம், ஒரு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், சில ஆசீர்வாதங்கள், சில நன்மைகள் தாமதப்படுவதாக இருக்கலாம். உடனே ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அவர் என் கூட இல்லை. இப்பெல்லாம் அவர் என் கூடவே இல்லைங்க. இன்றைக்கும் நான் உங்களோடு கூட என்னோடு எப்போதும் இருப்பவர் என்ற தலைப்பில் ஒரு அன்பின் பகிர்வை நான் வழங்க விரும்புகிறேன். உலகத்தில் எந்த பகுதியிலிருந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, என்னோடு எப்போதும் இருப்பவர். ஏன்னா அவர் ஒருத்தர் தாங்க உங்கள் கூட எப்பவும் இருக்க முடியும். இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில், இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசில், உங்கள் வாழ்வில் நீங்கள் பலரை சந்திக்கிறீர்கள். பெற்றோர்கள், முதல்ல ஒரு தாய் தகப்பன், அவங்க தான் நம்மளை வெளியே கொண்டு வராங்க. இந்த உலகத்துக்கு நம்மளை கொடுக்குறாங்க. நான் வெளியே வந்துட்டேன், இப்போ நான் வளருகிறேன். என்னுடைய ஒவ்வொரு பருவங்கள் நான் பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்வில் நிறைய பேர் வந்து போகிறாங்க. உறவினர்களாக, நண்பர்களாக, தெரிந்தவர்களாக, வழிப்போக்கர்களாக, பிரயாணத்தில் கூட இருக்கிறவங்க அப்படின்னு நிறைய பேர் வருகிறாங்க. இந்த நாட்களில் இந்த உலகம் பழைய நண்பர்களையும் பழைய பழக்கத்தில் இருந்தவங்களையும் 10 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம்
மறைஞ்சு போனவங்க, அவங்கெல்லாம் இல்லை, நம்ம கூட பழக்கத்திலேயே இல்லை. அவர்கள் கல்யாணம் முடிஞ்சு அவங்க அடுத்தடுத்த வாழ்க்கையில் வளர்ந்து போயிட்டாங்க. ஆனால் இப்போ தாத்தா பாட்டி ஆன பிறகும் ரீயூனியன் சொல்லி என்ன செய்கிறாங்க, திரும்ப போய் ஜாயின் பண்ணுறாங்க, திரும்ப போய் அந்த அன்பை அந்த ஐக்கியத்தை வலுப்படுத்துகிறாங்க, ரெஜிஸ்டர் பண்ணுகிறாங்க. உனக்காக நான் இருக்கிறேன் நண்பன், எப்படி இருக்கிற நண்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, திரும்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வராங்க. ஆனால் இந்த உறவுகள் எல்லாம் ஒரு நாள் நம்மை மறக்கும். இந்த உறவுகள் எல்லாம் நம்மை ஒரு நாள் கைவிடும். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், இந்த உறவுகள் எல்லாம் ஒரு நாள் நம்மிடத்திலிருந்து மாறும், அல்லிடத்தில் நம்மிடத்திலிருந்து மறையும். சில சூழ்நிலைகளில் அவர்களுக்கு நமக்கும் ஒரு சம்பந்தமே இல்லாத சில அனுபவங்கள் வரும். இதெல்லாம் வந்தாலும் என்னோடு எப்போதும் இருப்பவர் அவர் ஒருவர். நான் எங்கே போனாலும் நான் இருந்தாலும், நின்னாலும், நடந்தாலும், எந்த இடத்துக்கு நான் போனாலும், எந்த சூழ்நிலைமை ஆனாலும் அவர் என்னோடு இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏசாயா 41:10 ஒரு வார்த்தை வருகிறது, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ அவர் என் கூட இல்லை, இப்போ அவர் என் கூட பேசுகிறது இல்லை, இப்போ அவர் என்னுடைய வாழ்வில் அற்புதங்களை செய்யலை, என் வாழ்க்கையில் சில காரியங்களில் அவருடைய நடத்துதல் என்னால் உணர முடியவில்லைன்னு சொல்கிறோம். ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா 41:10, நான் உன்னுடன் இருக்கிறேன். இப்போ நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உனக்குள்ளே தான் இருக்கிறேன். ஆனால் நீ என்னை உணர்ந்து கொள்ளலை, அல்லது நீ என்னை இன்னும் புரிந்து கொள்ளலை, இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு சாய்ஸாக வச்சுருக்கிற, என்ன ஒரு லிஸ்ட்டில் தான் நீ வச்சுருக்கிற. ஆனால் உன்னை நான் அப்படி வைக்கலை. என் உள்ளம் கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உன்னை நான் அப்படி நேசிக்கிறேன். உனக்காக நான் என் உயிரையே கொடுத்துருக்கிறேன். என் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்து உன்னை விலக்கிறேன், கொடுத்து தான் உன்னை தூக்கி எடுத்திருக்கிறேன், உன்னை நான் மீட்டிருக்கிறேன். ஆனால் நீ அடிக்கடி பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், பெரிய அளவில் ஒரு கடல் அளவில் அலை அளவில் ஏதோ நீ எழுப்பி வரும் பொழுது நீ பயந்து இருக்கிற. கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பயப்படாதீங்க, அவர் நம்மோடு கூட இருக்கிறார், என்னோடு எப்போதும் இருப்பவர். அவர் ஒருத்தர் தாங்க எங்கூட இருக்க முடியும். என்னுடைய பிரயாணங்களின் போது, என்னுடைய வாழ்வினுடைய அடுத்தடுத்த நிலைகளின் போது பலரை நான் இழந்து போகலாம், பலரை நான் மறந்து போகலாம், பலர் என்னை விட்டு கடந்து போகலாம், சிலருக்கு என்னை யாரென்றே தெரியாது என்று சொல்லி போகலாம். ஆனால் அவர் ஒருவர் தான் எப்போதும் என்னோடு இருப்பவர். ஆமென் சொல்லுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, உன்னை புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் படித்து கொண்டிருந்தாலும், நீங்கள் வளர்ந்த உங்களுடைய பள்ளிக்கூடங்கள், கல்லூரி, வேலை ஸ்தலங்கள், அல்லனா வெளி தேசங்கள், இது எல்லாத்திலையும் மாற்றங்கள் வரும். திரும்ப நீங்கள் ஒரு ரீயூனியன் அல்லது திரும்ப நீங்கள் ஒரு உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம், வாய்ப்புகள் கிடைக்காமலும் போகலாம். ஆனால் எப்போதும் நம்மை நேசிக்கிற, எப்போதும் நம்மை நடத்துகிற, எப்போதும் என்னை ஏந்துகிற, தாங்குகிற, சுமக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் இயேசு, என்னோடு எப்போதும் இருப்பவர் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அடுத்ததாக யாத்திராகமம் 33:14 கூட ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும். அவருடைய சமூகம் எப்பவும் எனக்கு முன்பாக இருக்கிறது. முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் உங்கள் கூடவே இருக்கிறார். ரெண்டாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லுகிறது. அவர் போகிற வழிகளில் எல்லாம் நான் போகிறேன், அவருடைய அடிச்சுவடுகளை பார்த்து நான் நடக்கிறேன். அவர் எனக்கு தந்த வாக்குத்தத்தங்கள், எனக்கு தந்த வசனங்கள், அவர் எனக்கு முன்னாடி போகிறார். அவர் முன்னாடி போவதனால நான் அவரை பின்தொடர்கிறேன். ஆனால் சில நேரங்களில் இந்த உலகத்தினுடைய மாயை, நான் பின்னாடி போயிட்டே இருந்தாங்க, நான் அவருக்கு பின்னாடி தான் போனேன். நான் யோசித்து பார்க்குறேன் என்னுடைய வாழ்க்கையை, இந்த உலகத்துக்கு பின்னாடி போய்கொண்டே இருந்தேன், நண்பர்களுக்கு பின்னாடி போய்கொண்டே இருந்தேன். அது ஒரு நாளாக இருந்தது, அது ஒரு காலமாக இருந்தது, அது என்னுடைய வாழ்வினுடைய ஒரு பகுதியாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் வந்தது, 2001ஆம் ஆண்டு ஆண்டவர் என்னை சந்தித்தார். செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி அவர் என் வாழ்க்கையை மாற்றினார். அவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்கும் எனக்கும் இருந்த ஒரு பெரிய காரியத்தில் இருந்து அவர் என்னை உலகத்தை விட்டு வேறு பிரித்து எடுத்தார். என்னை வேறு பிரித்து எடுத்து அவருடைய மகிமையான காரியங்கள் வெளிப்படும்படியாக அவர் என்னை ஒரு குப்பையிலிருந்து, ஒரு சாதாரணமாக இருந்த என்னை தூக்கி எடுத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய சமூகம் முன்னாடி போவதனால நான் பத்திரமாக இருக்கிறேன், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், நான் பெருமையாக உணர்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? என் முன்னாடி அவர் போகிறார்.
நீங்கள் சொல்ல முடியுமா, உங்கள் முன்னாடி அவர் போகிறாரா அல்லது உங்கள் பின்னாடி வந்து கொண்டிருக்கிறாரா, அல்லது நீங்கள் அவரை ஓவர்டேக் பண்ணி போகிறீங்களா, அல்லது நீங்கள் அவரை விட்டுட்டே போயிட்டீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் உங்கள் வாழ்வில் யாராவது உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. சிலர் உங்களை மதிக்காமல் உங்களை கடந்து போயிருப்பாங்க. அவர்களுக்கு முன்பதாக இந்த உலகம் இருக்கலாம், உங்களுக்கு முன்பதாக அவருடைய சமூகம் கடந்து செல்லும். மூன்றாவதாக நான் ஒரு காரியத்தை சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஏசாயா 55 அதில் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அவர் இப்போ என்கூட இல்லை, அவர் என் வாழ்க்கையில் இப்போ இல்லைங்க, முன்னாடி என்கிட்ட பேசுவார். அதிகாலையில் நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என் கூட பேசுவார், அவருடைய மெல்லிய தொடுதலை நான் உணர்ந்திருக்கிறேன்னு சொன்ன நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க, அவர் என்கிட்ட பேசவே இல்லைங்க, அவர் முன்ன மாதிரி இப்போ இல்லை, அவர் என்னிடத்துல ஏதோ ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிட்டாரு, என்கிட்ட உள்ள ஏதோ ஒரு குறைவு தேவனுடைய பார்வையில் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறதுன்னு உங்களுக்கு உணர தெரியுது. ஆனால் இதை சொல்லி சொல்லி காமிக்கிறீங்க. எப்படி? அவர் என் கூட இல்லை. இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இன்றைக்கு நீங்கள் கூப்பிடுவதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவருடைய காரியம், அவர் நம்மேல வைத்த கிருபை, அவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய காரியங்கள், அவர் நம்மேல் வைத்த தயவு பெரிதாயிருக்கிறது. என்னோடு எப்போதும் இருப்பவர் என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க. இந்த யோவான் 11வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்னுடைய ஞாபகத்துக்கு வருகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியம், மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் பெத்தானியா கிராமத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் அவளுடைய சகோதரன் லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த லாசரு மரித்து போனான். வசனத்தின்படி அங்கே சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்ன? இயேசு அதை கேட்ட பொழுது, 4வது வசனம், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்று சொல்லி. இங்கே முக்கியமான ஒரு காரியம், நீ சிநேகித்த அல்லது இயேசு அதிகமாய் நேசித்த அந்த சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அங்கே வந்தார்கள். அடுத்தது லாசர் மரித்து போன என்ற செய்தி வந்தது. நான் தொடர்ச்சியாக இந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. அங்கே இயேசு வந்தார். 17வது வசனம், வேகமாக முடிக்கிறேன். 17வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு வந்த பொழுது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். இன்றைக்கி நான் உன்னோடு இருக்கிறேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அவர் சமீபமாக இருக்கையில் நான் அவரை என்ன செய்யணும்? அதிகமாக கூப்பிட வேண்டும். இந்த காரியத்தை தியானித்த நமக்கு இந்த லாசருடைய வாழ்க்கையில் இயேசு வந்த பொழுது இயேசு அந்த கல்லறையை அல்லது அங்கே அவன் வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்தை பார்க்கிறார். கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று இயேசு கண்டார். ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது இங்கே 39வது வசனத்தில் இயேசு அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். ஆமென். இயேசு பார்த்தது அவன் மரித்து 4 நாளாயிற்று. ஆனால் மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் பார்த்தது 4 நாளாயிடுச்சு, அது நாறி போகும் என்று சொல்லி. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நாறி போகும், இனி இது எழும்பாது, இது இனி முளைக்காது, இது இனி திருந்தாது, இது தண்ணி தெளித்து விட்டவங்க, இவங்களை இனி நம்மளால் திருத்த முடியாது, எத்தனை பேராலையும் திருத்த முடியாது, இந்த குடி பழக்கத்தை விட்டு இவன் வெளியில் வரமாட்டான், இவனை மாற்றுவதற்கு இனி எந்த மருந்தும் கிடையாது, எந்த மாத்திரையும் கிடையாது, எந்த டாக்டராலையும் முடியாது, எந்த ஆஸ்பத்திரி மருத்துவமனையாலும் முடியாது என்று சொல்லி நீங்கள் உங்கள் பார்வையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன அறிவில் நீங்கள் பார்க்கிற பார்வை மரித்து போய் 4 நாளாயிற்றே, அது நாறும் என்று சொல்லி. ஆனால் இயேசுவுடைய பார்வையில் அது எப்படி படுகிறது என்று சொன்னால், இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், என்னோடு எப்போதும் இருப்பவர் என் வாழ்க்கையில் நாறிப்போன காரியத்தை அவர் மாற்றுவார். என் வாழ்வில் குறைவுபட்ட காரியங்களை நிறைவாய் மாற்றுவார். என்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் எனக்கு இன்னும்
கைகூடி வரவில்லையோ அவற்றை கைகூடி வரச் செய்ய என் தேவனால் கூடும். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த 2000 நடந்த இந்த கொரோனா நாட்களில் ஆண்டவர் ஒரு அழகான ஒரு இடத்தை கொடுத்தார். நான் அதை அடிக்கடி நினைத்து பார்ப்பேன். உண்மையாக ஊழியத்தில் ஒரு ஃப்ளோட்டிங், அநேக சகோதரர்கள் அநேக சகோதரிகள், ஒரு காரியங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஒரு வளர்ச்சியின் பாதை அல்லன்னு சொன்னால் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி இருந்த நாட்களில் வாங்க வேண்டும் என்று சொல்லி ஓடி ஓடி நினைத்த காரியங்கள் நடக்கவில்லை. ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த கொரோனா நாட்களில் அலுவலகம் கிடையாது, கூட பணியாட்கள், நம்முடைய வேலையாட்கள் அல்லது உதவியாளர்கள் அல்லன்னு சொன்னால் கர்த்தருடைய ஊழியர்கள் யாருமே கூட இல்லை. இதை நான் பல நேரத்தில் நினச்சி பார்ப்பேன். இந்த லாசருடைய வாழ்க்கையில் இயேசு ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்பதாக அங்கே உள்ள சில காரியங்களை நான் பார்த்த பொழுது அங்கே 2 இடங்களில், முதலாவது பாருங்க, இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டில் இருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அநேக நேரங்களில் நம்ம சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீங்கள் மட்டும் இதை கொஞ்சம் பார்த்துருந்தீங்கன்னா, நீங்கள் மட்டும் கொஞ்சம் யோசித்திருந்தீங்கன்னா, நீங்கள் மட்டும் மனசு வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் மட்டும் எனக்கு இந்த காரியத்தில் கொஞ்சம் தயவு காட்டியிருந்தீங்கன்னா இந்நேரம் நான் பெரிய ஆளாக இருப்பேன்னு. உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் எவ்வளவு யோசித்தாலும், நீங்கள் எவ்வளவு திட்டமிட்டாலும், நீங்கள் எத்தனை அழகாக நேர்த்தியாக மிகவும் கற்று தேர்ந்த பெரிய பெரிய நபர்களை கொண்டு அழகான ஸ்கெட்ச் எல்லாம் உருவாக்கி வைத்திருந்தாலும் கர்த்தர் உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே, உங்கள் பிள்ளைகளின் மேலே, உங்கள் கணவரின் மேலே, உங்கள் மனைவி மேலே, உங்கள் வாழ்க்கையின் மேலே தேவன் வைத்த அந்த திட்டங்கள் செயல்படும், நிறைவேறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் 2018ஆம் ஆண்டு முதல் எங்கேயாவது ஒரு 10 சென்ட், எங்கேயாவது ஒரு 12 சென்ட் இடம், ஒரு 5000 சதுரடிக்கு இடம் இருந்தால் இந்த வாடகை கட்டடம்னு ஓடிட்டே இருக்கிறோம். எவ்வளவு வாடகை! கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏகദേശம் 7-8 ஆஃபீஸ் எல்லாம் வாடகை கரண்ட் பில் செல் எல்லாம் போகுது. ஒன்றுனா குறைச்சி அந்த கொரோனா வந்த நாட்களில் அதுக்கப்புறம் 2 ஆஃபீஸுங்கிறதுக்கு வந்துட்டோம். தக்கலை அலுவலகம், நாகர்கோயில், இந்த 2 அலுவலகம் வந்துருச்சு. ஸோ இந்த நாட்களை நினைக்கக்கூடிய காரியம் என்னென்னு சொன்னால், நான் எல்லாம் இருக்கிறது என்று நான் நினைத்து கொண்டிருந்த நாட்களில் எனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் எனக்கு கொடுக்கல. இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்னிடத்தில் எதுவும் இல்லை. எனக்கு நல்லா தெரியும் என்னை குறித்து, என் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து எனக்கு நல்லா தெரியும், என்னுடைய குடும்பத்துக்கு தெரியும். என்னிடத்தில் எதுவும் இல்லை, நான் ஜீரோவாக இருக்கிறேன். ஆனால் அவர் மகிமைப்படுவதற்காக ஜீரோவாக இருந்த எனக்கு ஆண்டவர் ஒரு வழியை கொடுத்து 20 சென்ட் இடத்தை வாங்குவதற்கு ஒரு வாசலை கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? இது உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லுகிறேன், கர்த்தருடைய மகிமைக்காக சொல்லுகிறேன். ஏன்னா சில நேரங்களில் நம்மிடத்தில் எல்லாம் இருக்கும், பணம் இருக்கும், தயவு இருக்கும், ஆள் பலம் இருக்கும், நிறைய உறவினர்கள் இருப்பாங்க. நான் உங்களுக்கு நகையை கொடுப்பேங்காங்க, லோன் எடுத்து தருவேம்பாங்க, என்கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்கு உங்களுக்கு கொடுக்குறேம்பாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இடம் கிடைக்காது, இடம் உங்களால் வாங்க முடியாது. இதை எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா, சில தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும் பொழுது பெரிய சபை 10 தடவை கலெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. சபை கட்ட போகிறேன், கட்ட மாட்டாங்க, இடமே கிடைக்காது. ஆனால் எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஒன்றுக்கும் வழி இல்லாமல், ஒரு வழியும் இருக்காதுங்க, எங்கேயோ ஒரு ஓலடப்பா அந்த ஒரு கூரையில் உட்காந்து கொட்டடிச்சு பாட்டு பாடிட்டு அப்படியே சைக்கிளில் ஒரு கிராமத்தில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு நாள் கேட்டிருப்பான், ஆண்டவரே எனக்கு ஒரு இடத்த தாங்கன்னு. அவனுக்கு கர்த்தர் அழகான ஒரு இடத்தை கொடுத்து, அந்த சைக்கிளில் போயிட்டு இருந்த அந்த மனுஷனுக்கு ஒரு பொலிரோ வண்டியை கொடுத்து, அங்கே 3 சென்ட்டுக்கு வழி இல்லாத இருந்தவனுக்கு 30 சென்ட் இடத்தையும் கொடுத்து அவனை அப்படியே தூக்கி உயர்த்துவார். இதை எப்படி பார்க்குறேன்? மரித்து போன அனுபவத்தில் நாரிப்போன நிலைமையில் கடந்த ஒருத்தனை தூக்கி எடுப்பது என்னென்னா, அவருடைய மகிமை அதன் மூலமாய் விளங்குகிறது. இதை நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ளணும். எல்லா வசதியும் இருக்குது, 1200 பிலிவர்கள் இருக்காங்க. எங்கள் சபையில் 1200 குடும்பங்கள் இருந்தாங்கன்னு ஒரு மனுஷன் அடிக்கடி சபையில் சொல்லுவார். என்கிட்டலாம் 1200 குடும்பங்கள், ஏதேசம் 2000 விசுவாசிகள். எனக்கு தெரிஞ்சு 2009 அந்த மனுஷனை நான் பார்த்துட்ருக்கிறேன். ஒரு தேவ மனுஷன், அபிஷேகம் பெற்ற மனுஷன், பெரிய கன்வென்ஷன் ஸ்பீக்கர். ஆனால் இன்றைக்கி 2024
ஒரு சின்ன 1 சென்ட் இடம் கூட அவரால் என்ன செய்ய முடியலை, கிரயம் எடுக்க முடியவில்லை, விலை கிரயம் கொடுத்து வாங்க முடியவில்லை. கோடிகள் இருக்குது, பணம் இருக்குது, பெரிய பெரிய சொகுசு கார்கள் இருக்குது, சபைக்குள்ளே 2000 குடும்பங்கள் இருக்குது, 10-15 தடவை சபை கட்ட போகிறோம், இதை கொடுங்க, கலெக்ஷனை கொடுங்க, ஜுவல்ஸை போடுங்கன்னு எல்லாம் செய்த பிறகும் வாங்க முடியலை. அதெல்லாம் நீங்கள் கவனித்து கொள்ளணும். நீங்கள் யாரையும் யோசித்துட்டு இருக்காதீங்க, கவனித்து கொள்ளுங்க. இங்கே நான் இதை பார்க்குறேன். மார்த்தாள் வருகிறாள். நீங்கள் மட்டும் இங்கே இருந்திருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரன் மரித்திருப்பானா? நீங்கள் எங்கே போனீங்க, ஏன் இல்லைன்னு அவர்களுக்குள்ள உரிமை இருக்குது. அப்பா மேலே உரிமை இருக்குது. நம்ம சில நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் மேலே உரிமையோடு பேசுகிறோம் இல்லையா? அதே போல் ஒரு உரிமையோடு கேட்குறோம். அதுக்கு அடுத்தது இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரான சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபொழுது ஆவியில கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்று சொன்ன உடனே இயேசு கண்ணீர் விட்டார். நீங்கள் சொல்லுகிறேங்க, உங்கள் நிலைமையை பார்த்து, உங்கள் கஷ்டத்தை பார்த்து, உங்களுடைய கடினமான சூழ்நிலைமைகளை பார்த்து இந்த உலகம் வேணால் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவர் தன்னுடைய அந்த ஆவியில் அவர் கலங்கி துயரமடைந்து உங்களுக்காக அவர் கண்ணீர் விடுகிறார். எப்படி ஆகிலும் என்னுடைய பிள்ளை 10 தடவை பரீட்சை எழுதிட்டான்ப்பா, இன்னும் பாஸ் ஆக முடியல. அவர் துயரமடைந்து துக்கமடைந்து உங்கள் மேலே பரிதாபப்பட்டு உங்களுக்காக ஒரு அற்புதத்தை, ஒரு அடையாளத்தை செய்ய விரும்புகிறார். நீங்கள் சொல்ல வேண்டியது, என்னோடு எப்போதும் இருப்பவர் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். ஒரு நேரமும் ஒரு நாளும் ஒரு சூழ்நிலை மேலே இந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. எந்த சூழ்நிலை மேலேயும் நீங்கள் இல்லாததுனால தான் ஐயா இப்படி நடந்து போச்சுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் எப்போதும் நம்ம கூட இருக்கிறார். அவர் எப்பொழுதும் ஆவியானவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், இதுங்கிறதுல வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு வந்தார். அவர் வந்தது மாத்திரமல்ல, எப்பொழுதும் அது அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாய் அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினாலே கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு கட்டவிழ்த்து விடுவதற்கு என் ஆண்டவர் உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அன்றைக்கு மரித்து 4 நாட்களான நாறிப்போன லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், அவனை கட்டவிழ்த்து விடுங்கள். இவ்வளவு நாளும் அவனை பாரம்பரிய கட்டில், கடன் பிரச்சனைங்கிற கட்டில், வேதனைங்கிற கட்டில் அவனை நீங்கள் கட்டி வைத்திருந்தீங்க. இப்போ அவனுடைய கட்டை அவுத்து விடுங்க. இயேசுவின் நாமத்தினால உங்கள் குடும்பங்களில் அப்படிப்பட்ட ஒரு அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்வாராக. எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. நல்ல ஒரு இடம் வாங்கணும், இந்த வருஷத்தில் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு புதிய வீட்டை தர வேண்டும் என்று சொல்லி அநேகர் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒருவேளை நீங்கள் டிவியை பார்த்துட்டே இருக்கணும், உங்கள் கைகளை எடுத்து இருதயத்தில் வைங்களேன். உங்கள் கையை எடுத்து இருதயத்தில் வைங்க. பெரியவர்கள், நீங்கள் என்னோடய வயதில் பெரியவர்கள், ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் உங்கள் மேலே ஒரு பெரிய அன்பு நிமித்தம், ஒரு உத்தரவாதத்து நிமித்தம் உங்களுக்கு சொல்லுகிறேன். கைகளை எடுத்து அப்படியே இருதயத்தில் வைங்களேன். எல்லாரும் கண்களை மூடுவோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, இதோ இந்த நேரத்திலையும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு எப்போதும் இருப்பவர் அவர் ஒருவர் தான் என்று சொல்லி அறிக்கையிட்டு என்னோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அருமையான சபை போதகர்களுக்காய் ஜெபிக்கிறேன். குடும்பத்துடைய தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். குடும்ப தலைவிகளுக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்காய், பெரியவர்களுக்காய், அருமையான அங்கிள் ஆண்டி ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அடிக்கடி எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விரக்தியான வார்த்தைகள் நீர் எங்களோடு இருந்திருந்தால், நீங்கள் இல்லாததுனால தப்பா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் புரிந்து கொண்டோம், நீர் எப்போதும் எங்கள் கூட இருக்கிறீர். உங்கள் சமூகம் எங்கள் முன்னாடியே போயிட்டு இருக்குதுப்பா, எங்கள் முன்னாடி போயிட்டு இருக்குது. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள்
சமீபமாய் இருக்கிறபடினால நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஒரு விசை மனம் இறங்கும் ஆண்டவரே. கட்டப்பட்ட அனுபவங்களில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இயேசுவின் நாமத்தினால, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கட்டுகள் அவிழ்க்கப்பட்டவர்களாக எழும்பி பிரகாசிக்கும் சுடர்களாய் இவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் இல்லாத மாற்றங்கள் இவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில உண்டாகட்டும். கர்த்தருக்காக எதையாவது சாதிக்கிற ஒரு எண்ணம் இவர்களுக்குள்ள உண்டாகட்டும். அப்பா, பல சூழ்நிலைகளில மனிதர்களுக்கு முன்பாக ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்க்கிற, நாங்கள் நம்பி இருக்கிற, நாங்கள் போடுகிற திட்டங்கள் ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் நீங்க மகிமைப்படுவதற்காக எங்கள் மூலமாக, என் மூலமாக, சொல்லுங்களேன், வாய் திறந்து ஜெபிங்க தயவு செய்து. என் மூலமாக நீங்க மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக என் வாழ்வின் சில காரியங்கள் தாமதப்பட்டாலும் இன்றைக்கு அப்படிப்பட்ட நன்மைகளை இயேசுவின் நாமத்தினால ரிலீஸ் பண்ணி ஜெபிக்கிறேன். பரிசுத்த கரம் இந்த குடும்பங்களை தொடட்டும் ஆண்டவரே. வேலை தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். புதிய வேலை வாய்ப்புகளை கொடுங்க. ரொம்ப நாட்கள், வெகு வருடங்களாக அரியர் பணம் கிடைக்காம, சம்பள பணம் கிடைக்காம காத்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்வில் அற்புத அடையாளங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. வெளி தேசங்களில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்காய், சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தங்கள் மனைவி பிள்ளைகளுக்காய், தங்கள் கணவனுக்காக, தங்கள் குடும்பத்துக்காய் சீக்கிரத்தில் ஒரு வீடு கட்ட வேண்டும், பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும், நல்ல நிலைமையில வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வெளி தேசங்களுக்கு போயிருக்கக்கூடிய எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் போன தேசங்களில் இருந்து இவர்கள் ஆண்டவரே உமக்கு மகிமையுள்ள சாட்சிகளாய் விளங்கட்டும். அப்பா, உம்முடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய, உங்க நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்கள் இவர்கள் வாழ்வில உண்டாகட்டும். நல்ல செய்திகளை கேட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவன் கிருபை பாராட்டும். என்னோடு எப்போதும் இருப்பவர் நீர் ஒருவர் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, நீர் என்னை தேற்றுகிறதை பகைஞர்கள் கண்டு வெட்கப்படும்படியான அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். அப்பா, விசேஷமாய் நேபாள் தரிசனத்திற்காய் உதவி செய்கிற கரங்களை என் ஆண்டவர் எழுப்பி இருப்பதற்காய் நன்றி. 15 வருடங்களாய் ஆண்டவரே, சொந்தமாய் எந்த விதமான ஒரு இடமும் இல்லாத நிலைமையில் கர்த்தர் இந்த ஊழியத்தை நினைத்தருளி ஒரு நல்ல இடத்தை தந்து இன்றைக்கு ஹெவன்ஸ் கார்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு செயல் திட்டத்தை செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்காக மனம் இறங்கினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்கென்று சொல்லி நல்ல ஜனங்களை, அதற்கென்று உதவி செய்வதற்கான நல்ல தயாள குணமுள்ள டோனார்களை கர்த்தர் நீர் எழுப்பி கொண்டிருக்கிற தயவுக்காய் நன்றி. தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த கரம் எங்களை நடத்தட்டும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு தேவஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் என்னோடு எப்போதும் இருப்பவர் அவர் ஒருவர் தான் என்பதை பறைசாற்றுங்கள், இந்த உலகத்துக்கு அறிவியுங்கள். நீங்கள் பெற்ற நன்மைகளை எனக்கும் தெரியப்படுத்துங்க. நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒருவேளை உங்களுக்கு தேவ ஆலோசனைகள் தேவைன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த வாரம் இதே நாள், இதே நேரம், இதே தொலைக்காட்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் மேத்யூ. மே காட் பிளஸ் யூ. காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோ, ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோ. காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோ, ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோ. உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், நாமம் நான் பாடுவேன். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், நாமம் நான் பாடுவேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோ, ஆதி முதல் அந்த